அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது அடுத்த ஒரு தலைப்பை பார்க்க போகிறது இந்த ஐ என்ற எழுத்தின் விளக்கம். அதாவது மர்ம எண் எழுத்து ஆராய்ச்சியில் தமிழுக்கும் ஆங்கிலுக்கும் உள்ள ஒற்றுமையை நான் உங்களுக்கு அட்டவணையில் போகிறேன், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இதில் ஐ என்ற எழுத்து பற்றிய விவரம் உள்ளது. இதில் ஆ முதல் ஐ வரை எண்ணி பார்த்தால் ஏ முதல் ஐ வரையும், அதாவது 9வது எழுத்தாகும். கா முதல் கு வரையிலுள்ள தமிழ் எழுத்திலும் 1 முதல் 9 வரையிலுள்ள ஆங்கில எழுத்திலும் 5வது மையமாகும். நமச்சிவாய என்ற எழுத்தில் சி மையம், க உ ரு ஏ ஆ என்ற மர்ம எழுத்தில் ரு மையம், ஆங்கில எழுத்தில் ஐ மையம், உயிரெழுத்து அதாவது ஆ இனத்தில் ஐ மையம், உயிரெழுத்து ஆ இனத்தில் ஐ மையம். உதாரணமாக ஐ என்ற எழுத்து தமிழில் ஐ என்று உச்சரிக்கப்படுகிறது. ஐ என்ற எழுத்து ஆங்கிலத்திலும் ஐ என்று உச்சரிக்கப்படுகிறது. ஐ என்ற எழுத்து உருவத் தோற்றத்திலும் மொழியிலும் மாற்றம் கண்டாலும் உச்சரிப்பில் மாறுவது இல்லை. ஐ என்பதே இங்கே ஆராய்ச்சியின் உயிர் நாடி ஆகும். அதன்படி 9ம் 5ம் உடலும் உயிர் போல சந்திர மண்டலத்தை எட்டுவதற்கு மேல் நாட்டவர் செய்யும் முயற்சியின் பலனளிக்க மார்கழி மாதத்துக்கும் அந்த முயற்சிக்கும் சம்பந்தம் இருக்க வேண்டும். மார்கழி மாதத்தின் தன்மை என்னவென்றால், ஜனவரி மாதத்தில் பூமிக்கு மிக சமீபத்தில் பூமி இருப்பதாக அதாவது சந்திரன் பூமிக்கு அருகில் இருப்பதாக நவீன விஞ்ஞானிகள் கணக்கிட்டிருக்கிறார்கள். மார்கழி மாதம் 9வது மாதமாகும். ஜோதிட சாஸ்திரப்படி 9வது ராசி தனு ராசி ஆகும். 9 என்ற எண்ணையும் ஐ என்ற எழுத்தையும் எவ்வாறு ஒற்றுமைப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை இதுவரை நாம் தெரிந்து கொண்டோம். சந்திர மண்டல ஆராய்ச்சிக்கு ஜோதிட சாஸ்திரப்படி சந்திரனுடைய நீச்சஸ்தானம் விருச்சக ராசியாகும். நீச்சஸ்தானம் என்பது ஒரு கிரகத்தின் உச்ச ஸ்தானம் ஆகும், அதாவது 7ஆம் இடமாகும். உச்ச ஸ்தான மதிப்புக்கும் நீச்ச ஸ்தான மதிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை கொண்டு தூரத்தை கணக்கிட்டு நவீன விஞ்ஞானிகள் நிரூபித்திருக்கிறார்கள். சந்திரன் நீச்ச ஸ்தானம் விருச்சக ராசியாகும். அடுத்து தனு ராசியாகிய 9ஆம் ராசி முதல் ரிஷப ராசி வரை சந்திரன் சஞ்சரிக்கும் 6 ராசிகள் வரையும் உச்ச ராசியை நோக்கி சென்று கொண்டு இருப்பதை அறியலாம். சந்திரன் நீச்சமாகிய மிதுனம் முதல் விருச்சக ராசி வரை சென்றிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு ராசியிலும் சந்திரன் செல்லும் கால அளவு 2.25 நட்சத்திரங்கள் ஆகும். ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள் வீதம் 9 பாதங்கள் ஒவ்வொரு ராசியிலும் இருக்கின்றன. 9 என்ற எண் நம் ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் பெற்றது என்பதை அறிவீர்கள். அதனால்தான் சந்திர மண்டல ஆராய்ச்சியிலும் 9 என்ற எண் அதிபதியான முக்கிய தன்மை ஆகும். 1 முதல் 9 வரை கா உ ஞ நு ரு சா ஏ ஆ கு அதாவது உ வரையுள்ள எண்களில் க உ ரு ஏ ஆ என்ற 5ஐயும் மர்ம எண்ணாக எழுத்தாக கொண்டு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் மூல அணுக்களை நம்ம அடுத்ததாக பார்ப்போம். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.